பேரரசுகளின் காலத்தில் இன்றைக்கி சுங்க வம்சத்தை பற்றி பார்ப்போம். மௌரிய பேரரசோட கடைசி அரசர் தான் பிரகத்ருத்ரா. அவரோட அவையில் தளபதியாக இருந்தவர் தான் புஷ்யமித்திரர். பிரகத்ருத்ராவை கொண்டுட்டு புஷ்யமித்திரரை மகதத்தில் அவருடைய ஆட்சி நிறுவிட்டு பாடாலிபுத்திரத்தில் தலைமையிடத்தை கொண்டிருப்பாங்க. புஷ்யமித்திரருடைய காலத்தில் பாக்டீரியா அரசன் மினாண்டரை தோற்கடிச்சிருப்பார் புஷ்யமித்திரர். அதுக்கப்புறம் கலிங்க அரசர் காரவேலரையும் தோற்கடிச்சிருப்பார். புஷ்யமித்திரர் தோற்கடிச்சிருப்பார். புஷ்யமித்திரர் பின்பற்ற மதம் வேத மதம். வேத சமயத்தை பின்பற்றுவாங்க. இவருடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக இருமுறை அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் கற்களுக்கு பதிலாக முதல் முறையாக மரங்களை பயன்படுத்தி இந்த சாஞ்சி பர்வத் அப்படிங்கிற இடத்துலலாம் அந்த வாயில்கள் எல்லாமே மரங்களை பயன்படுத்திய வம்சம் முதல் முறையாக பயன்படுத்தின வம்சம்னாவே சுங்க வம்சம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவரோட பையன் அக்னிமித்திரர் மாளவிகா அக்னிமித்திரன்ற நாடக நூலில் கதாநாயகனாகவும், அக்னிமித்திரோட பையன் தான் வசுமித்திரர். அவர் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் கொண்டதாக அந்த நாடக நூல் கூறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சுங்கர் வம்சத்தில் கடைசி அரசர் தேவபூதி. இவர் கண் வம்சத்தோட வாசுதேவர்னால் கொல்லப்பட்டிருப்பார். தேவபூதியோட அரசவையில் இவர் பணிபுரிந்திருப்பார்.